அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2030 வரை மீனராசினியர்களான நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய தருணமாக இந்த ஆரம்பத்தின் காலகட்டமாக இந்த வாரம் இருக்குதுங்க. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தில் மிக முக்கியமாக வக்ரமாக இருக்கும் ராசிநாதன் குரு மறைமுகமாக சில இடைஞ்சல்களில் இருந்து உங்களை காப்பாற்றும் விதத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் தன குடும்ப அதிபதி செவ்வாய் உச்சத்தில் இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைகிறது. குறிப்பா இத்தருணங்கள்ல இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற செயல்கள் கை கொடுக்குங்க. உறவினர்கள் வருகை உங்களை மகிழ்ச்சி படுத்தும். சிலர் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீங்க. உங்களுடைய ராசிக்கு 3க்குரிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு பணம் மகிழ்ச்சி செய்தியோ இருப்பதால் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்தில் குரு விரயத்தில் இருக்கும் கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பின்னடைய செய்யும் என்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உணவு உண்பது, ஓய்வெடுப்பது போன்ற விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. சற்று அஜாக்கிரதையாக இருந்தால் ஆரோக்கியம் கேட்டிலே தள்ளுங்க. அதே போல் கணவன் மனைவி உற்றார் உறவினர் யாரிடமும் கருத்து வேற்றுமை வேண்டாம். கூடுமான வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாமல் இருந்தாலே இந்த வாரம் என்பது மீனராசினியர்களான உங்களுக்கு சிறந்த ஒரு வாரமாக அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுகக்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாங்க. தாயினுடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க. அதே போல் ஜென்மசனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் இந்த வாரம் மிக மிக கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் உறவினர்களோடு பகை உருவாகலாம். பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் நேரம் இது. உறவினர்களுடன் பகை உருவாகலாம். பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் நேரம் என்பதால் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறதுங்க. அனைத்திலும் தாமதங்களும் தடைகளும் வந்து கொண்டே இருக்குங்க. சனி வந்து கொண்டே இருக்கும். தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்குங்க. சனி குரு ஆகிய 2 கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்து ஒவ்வொன்றாக ஈடேறும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் அதிகரிக்கத்தாங்க செய்யும். எனவே சுப விரயமாக அதை மாற்றிக்கொள்வது நல்லது. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நிறைவேற்றலாங்க. வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி முயற்சியில் ஆர்வம் காட்டலாம். முன்னோர் கட்டி வைத்த சிதிலமடைந்த கோவில்களை பராமரிக்கும் எண்ணம் மேலோங்குங்க. குறிப்பா வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழ்நிலையும் அதனால் லாபமும் ஒரு சிலருக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் அன்று உங்களுடைய ராசிக்கு வருகிறார். உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவாருங்க. எனவே இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக அமைகிறது. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். லாப நோக்கத்தோடு பழகியவர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேருங்க. சகோதர வர்க்கத்தினரின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்க. எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று மனதை வாட வைக்கலாம். நினைத்தது நடக்கவில்லையே என்ற கவலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த
சனி பகவான் உங்களுடைய ராசியில் வருகிறார். எனவே இப்பொழுது 7.5 சனியின் ஜென்மசனின் காலம் தொடங்கிவிட்டது. மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் எதுங்க. ஜென்மசனி என்பதால் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் ராசிநாதன் குரு என்பதால காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடுங்க. இருப்பினும் எந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அவ்வப்போது வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்ளுங்க என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை குறையும். உறுதிப்படுத்தப்பட்ட சில காரியங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். விரோதங்கள் வரலாங்க, பார்த்து கொள்ளுங்க. அதே போல் சனியின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு. இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாக இருக்கு. சிந்தித்து செயல்பட்டால் சிறப்புகள் வந்து சேருங்க. சனி பகவான் வழிபாடும் விரதங்களும் உங்களுக்கு நன்மைகளை வழங்குங்க. அதை மட்டும் இல்லாம மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது விரயஸ்தானம் மிகுந்த வலிமை அடைகிறது. எனவே பல வழிகளிலையும் விரயங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்குங்க. பாடுபட்டதற்கேற்ப பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வேலை பளு சுமத்துவர். எதையும் திட்டமிட்டு செய்தாலும் திசை மாறி செல்லுங்க. தொழில் புரிபவர்கள் பணியாளர்களிடம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதரும் வக்ரகதியில் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களின் பொறாமையும் மறைமுக பேச்சுக்களும் கவலை அளிக்கும். சிறு விஷயத்திற்கு கூட அதிகமாக அலைய வேண்டியிருக்குங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவர்களை நாட வேண்டியிருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்குங்க. இரவு நேர பயணங்களில் தவிர்ப்பது நல்லது. திருமண முயற்சிகளை நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரனுக்கு முயற்சிக்கலாங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் யுகஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிட்டுங்க. அதே போல தசாபுக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கு. சிலர் தற்போதுள்ள வீட்டை விட வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. விற்பனை படிப்படியாக உயர இருக்கு. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் அனுகூலமான ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சக கூட்டாளிகளுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. பல தொழிலதிபர்களுக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பிரபல தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பும் ஒப்பந்தமும் கையெழுத்தாகுங்க. கிரக நிலைகளின்படி இது ஒரு அரிய சந்தர்ப்பம் தாங்க சொல்ல வேண்டும். அவற்றை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. அதே போல் கலைத்துறையினருக்கு பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதன் காரணமாக வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். பலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் பல விழாக்களில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் பசுக்களுக்கு உணவளித்து வந்தால் எத்தகைய தோஷமானாலும் பகலவனை கண்ட பனி போல் விலகி ஓடிவிடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்துது.